நிந்தை அவமானங்கள் தாழ்ச்சி இவற்றை கிடமனதுடன் ஏற்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக்கே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அவனின் தாயே பாவில்லார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் விளையிலம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவை. ஈஸ்வநாதர் திருச்சிரசில் புல்படி சூட்டப்படதை தியானித்து நிந்தை அவமானங்கள் தாழ்ச்சி இவற்றை திடமனதுடன் ஏற்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக்கே. எங்களில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயன போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இந்நலகில் நிறைவேறுவது போல மண்ணலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அந்த மரியே வாழ்க. ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே. சும்மா ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அந்த மரியே வாழ்க. ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே. சும்மா ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அந்த மரியே வாழ்க. ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே. சும்மா ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அந்த மரியே வாழ்க. ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே. சும்மா ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே வெற்றிகனாகிய சுமாசிபிச்சவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும். மதி இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவிபுரியும். அதிதுதரான புனித மிக்கேலு, தேவதூதர்களான புனித கபிரியேலு ரபேலு, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே மற்றும் உள்ள சகல புனிதர்களே, நாங்கள் இத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட அந்த 33 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோட ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவினுடைய திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அறிவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே ரமணியின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, போல எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். மிகவும் இரக்கமுள்ளதாயே, இதோ மத அடைக்கலமாக வழிவந்து உடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்டு ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டது இல்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ளதாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திரு பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாகிய நாங்கள் மது தயாளத்துக்கு காத்து கொண்டு மது சமூகத்திலே இருக்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணிக்காமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமெல்லாம் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து பாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட பாண்டேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் பாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவினில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அழி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவினில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அழி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இரு கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதித்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் பாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமா இணைந்து வாருங்கள். திருப்பள்ளி முன்னுரை. இறையேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் யோனா அன்பேத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இயேசு கிறிஸ்துவில் இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருவதை முன்னிட்டு திருச்சபை இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது. இன்றைய நற்செய்தியில்
பிறவியிலே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வை அளிக்கும் புதுமையை நாம் காண்கிறோம். இது வெறும் உடல் சார்ந்த பார்வை மட்டுமல்ல, ஆன்மீக பார்வையை பற்றியது. நாம் பல நேரங்களில் பாவம், பொறாமை மற்றும் அறியாமை என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானே உலகின் ஒளி என்றுரைத்த இயேசு நம் இதய கண்களை திறந்து உண்மையை உணரச் செய்கிறார். இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம்முடைய அக்கண்களை திறக்கப்படவும் இருளில் செயல்களை விட்டு ஒளியின் மக்களாக வாழவும் வேண்டி இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோனா அன்பேத்து சார்ந்த அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் உள்ள தலைவன் தலைவியை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாகவும், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும், சிறப்பாக இந்த அன்பேத்தில் உள்ள குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் வேகத்திலும் வளரவும் சிறப்பாக ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் தேவசகாயம் என்ற குட்டி ஜெசிந்தா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்திலே மரித்த அந்தோணி ராயப்பன், மரியம்மாள், தேவசகாயம் என்ற குட்டி ஜெஸ்ஸி மேரி மாசற்ற குழந்தைகளுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியில் நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, நேற்றைக்கு தியானத்தினுடைய முதல் நாளில் இருந்ததை விட இந்த திருப்பலிக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். பெரிய மகிழ்ச்சி. ஆகவே இதை தொடர்ந்து மாலை நேரத்தில் நடக்கவிருக்கிற தியானத்தின் 2ஆம் நாளில் ஜெபத்திலும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்போடு அழைப்போடு இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிஷா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே இயேசு பிள்ளை நாயன் மேல் தெளிப்பே நானும் தூய்மை ஆவே. நீரே எம்மை கழுவ நானும் உறைவரிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், இறைவனோ இதயத்தை பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலின் அரசராக தாவீதை இறைவாக்கினர் சாமுவேல் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வை செவிமடுக்கிறோம். மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு வழங்கிறார்கள், ஆனால் இறைவன் இதயத்தை பார்க்கிறார் என்பதை இவ்வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. வெளிவேடங்களை தவிர்த்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை தேட அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 6, மேலும் 7 முதல் 10, தொடர்ந்து 13. 1 சாமுவேல் அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 6, 7, தொடர்ந்து 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதர்களுள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர் அவர் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும்
ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொருவர் சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவர் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
அஞ்சாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயம் ஏன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஒளி மக்களாய் வாழுங்கள். ஒரு காலத்தில் இருளாக இருந்த நாம் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாக மாறுகிறோம் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். ஒளியின் பிள்ளைகளுக்குரிய நற்பண்புகள், நீதி மற்றும் உண்மை ஆகியவற்றில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். துக்கத்தில் இருந்து விழித்து கிறிஸ்துவின் ஒளியில் பிரகாசிக்க அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 14 முடிய. இறந்தவனே உயிர் பெற்றேழு, கிறிஸ்து உன்மீது உயிர்த்தெழுந்துவார். திருத்தூதர் பவுல். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களுக்காக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது என்பது செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம், அவை குற்றமென எடுத்துக்காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூடாத வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது. எடுத்துக்காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை விலையாகிறது. அவ்வாறு தெளிவாகப்படுவதையெல்லாம் ஒளிமயர்கிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளித்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பவர் என்கிறார் ஆண்டவர். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை. 1:6-9, 13-17, 34. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது
பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவுடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருப்போரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் இவன் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவனே என்றும், வேறு சிலர் அவனல்ல, அவனைப் போல இருக்கிற யாரோ ஒருவர் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். நாள் ஒரு ஓய்வு நாள், எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுவோம். இந்த ஓய்வு நாள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாள். ஆண்டவரில் நாமும் இளைப்பாற்றுதல் பெறுகிற நாள். ஆகவே நாம் பாடி செபிப்போம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. சின்னதா கை தட்டலாமே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வலது கரத்தை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்கள். நீங்கள் அப்படி கையை தூக்கி இறக்கும் பொழுது இங்கேருந்து பார்ப்பதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் சில பேர் கை தூக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு சினிமா நடிகர்களுக்கு உயர்த்தப்பட்ட கைகள், ஒரு சினிமா நடிகைக்கு உயர்த்தப்பட்ட கைகள் கடவுளுக்கு உயர்த்தப்பட முடியாது. சொல்லுகிறது, யாரும் இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. அவன் ஒருவேளை ஒருவனை நேசித்து இன்னொருவனை காட்டி கொடுக்கக்கூடும். ஆகவே யூதாஸ் இயேசுவோடு இருந்தான். ஆனால் உறவு எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசேயர்களோடு, வெளி உலகத்தோடு, கிறிஸ்துவோடு தான் பயணித்தான் 3.5 வருடங்கள். கிறிஸ்துவனுடைய பண்புகள் தெரியும், கிறிஸ்துவனுடைய குணம் தெரியும், இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் என்று தெரியும், அவர் என்ன செய்தார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் வெளி உலகத்தோடு கொண்டிருந்த தொடர்பு 30 வெள்ளி நாணயத்திற்காக தன் குருவை காட்டி கொடுத்த துரோகியாய் போனான். உலகத்திலேயே மிகவும் கசப்பான நிகழ்வுகளில் இயேசுவின் காட்டி கொடுத்தலும் ஒன்று. ஜூலியஸ் சீசர் என்கிற நாடகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சீசரை நயவஞ்சகமாக ஒரு இடத்தில் எல்லோரும் கத்தியில வச்சு குத்துவாங்க சாகடிப்பதற்காக. அவர்களில் இந்த சீசருடைய நண்பர் புரூட்டஸ் என்கிறவனும் சேர்த்து குத்துவான். மற்றவர்களாம் குத்தியது கத்தியால், ஆனால் தன் உயிர் நண்பன் புரூட்டஸ் அந்த குத்துனதின் கத்தின் வலியை விட துரோகத்தினுடைய வலி சீசரை பாதித்தது. அவர் சொன்னார், நீயுமா புரூட்டஸ், நீயுமா? 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை செத்து போனது. அதனுடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
குழந்தைய மண்ணில் போட்டு மக்கி போறதை விட அந்த குழந்தையினுடைய உறுப்புகளை தானம் செய்வோமே என்று சொல்லி குழந்தையினுடைய சில உறுப்புகளை தானம் செய்தார்கள். தானம் செய்துவிட்ட அந்த உடலை தூக்கி கொண்டு சென்ற பொழுது அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து மட்டுமல்ல, நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் எழுந்து நின்று மரியாதை செய்தாராம். செத்தும் வாழ வைத்த குழந்தை. ஆகவே இந்த உடலை நமக்கு கொடுத்தது கடவுள். இந்த உயிர் அவர் கொடுத்த பிச்சை. இந்த வாழ்வு அவர் தந்தது. இந்த இளமை அவர் தந்தது. உலகத்தில் எத்தனையோ பேர் கை கால்கள் இல்லாமல், கண் இல்லாமல், காது கேட்காமல், குறை பிரசவத்தில் பிறந்து நடக்க முடியாமல், பார்க்க முடியாமல், கேட்க முடியாமல், எச்சில் ஒழுகி கொண்டு அகோரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னையும் என்னையும் கடவுள் இவ்வளவு அருமையாக படைத்திருக்கிறார் அல்லவா? ஆகவே என்னை பார்த்து பார்த்து படைத்த கடவுளுக்கு நான் செய்கிற துரோகம் என்னவென்றால் உம்மை நான் துதிக்க மாட்டேன் என்று சொல்வது, உமக்கு என் கைகளை உயர்த்த மாட்டேன் என்று சொல்வது, என் நாவு உம்மை பாடாது என்று சொல்வது. இன்றைக்கு தேவாலயத்திற்கு வந்திருக்கிறவர்கள் கூட ஒரு கம்பல்ஷன். அப்பா அம்மா சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமைனா போகணும், இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. கட்டாயத்தின் பேரில் வந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, நேற்றுக்கு முந்தின தினம் எங்களுடைய தியான மடத்திற்கு முன்பாக முள்ளு புதர் இருந்தது. நிறைய முள்ளு செடிங்க. ஜேசிபியை வச்சு அது வேரோடு பிடிங்கணும். ஏன் பிடிங்கணும் என்றால் 200 மீட்டருக்கு செடிகள் வச்சிருக்கோம். தென்னை மரம், புங்க மரம், வேப்ப மரம் அங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. இங்கே எங்கெங்க இந்த முள்ளு செடி இருந்துச்சோ அது இந்த செடிகளை வளர விடலை. உஷ்ணம், டாக்ஸிக் என்று சொல்வார்கள், விஷவாயு. இந்த தென்னை மரத்தையோ வேப்ப மரத்தையோ புங்க மரத்தையோ எத்தையும் வளர விடலை. ஒரு முறை தோண்டிவிட்டு அடுத்த செடிகளை வைத்தோம், அதுவும் வளரலை. பிற்பாடு நோண்டி பார்த்தோம், அந்த முள் செடியினுடைய வேர்கள் இங்க வரைக்கும் வருது. இந்த செடியினுடைய வேர்களை சுற்றி நாங்கள் ஊற்றுகிற தண்ணீரை அனைத்தையும் அது உறிஞ்சு கொஞ்ச நாள்ல இப்படி வந்து நிற்குது. எது வளர வேண்டும் என்று நாங்கள் வைத்தோமோ அவையெல்லாம் வாடி போய் செத்து கொண்டு இருந்தது. நேற்றுக்கு ஒரு முடிவெடுத்தோம். அந்த வேர்களை, மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தோம். வேரோடு. அப்பொழுது முள் செடியில் ஒரு தேன் அடை இருந்தது. அந்த வண்டியை ஓட்டுனவர், ஃபாதர் உங்களுக்கு தேன் அடை வேணுமா? கசக்குமா என்ன, கொடுங்கலன்னு வாங்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு, நீங்கள் நம்புனா நம்புங்க, தேனை கொஞ்சம் தான், இவ்வளோதான் ருசி பார்த்தேன். கொஞ்ச நேரத்திற்குள் என் உடம்பெல்லாம் அரிப்பு. தலையை போட்டு பிச்சுக்கிறேன், உடம்பெல்லாம் சொரியிறேன், பனியனுக்குள்ள கையை விட்டு சொரியிறேன். எந்திரிச்சு உட்காந்து பைத்திய மாதிரி தொண்டை கட்டிருச்சு, இந்த பக்கம்லாம் கட்டிக்குச்சு. இருதயத்தில் ஒரு மாதிரி சொரசொரப்பு, அதாவது நெஞ்சடைப்பு வரும் என்று சொல்வார்களே, அப்படி. தேனு தானே, எப்படி ஆச்சு? உடனடியாக எனக்கு தெரிந்த வைத்தியங்களை செய்து என்னை நானே காப்பாற்றி கொண்டேன். இந்த தொண்டை வலி போவதற்கு 2 நாட்கள் ஆனது. அப்பொழுது இந்த அனுபவத்தை என்னுடைய பெரியப்பாவோடு அவர் சொல்லும்போது அவர் சொன்னார், தம்பி, தேனுக்கு மேல சில நேரங்களில் பாம்புகளுடைய விஷமும் தடவப்பட்டு இருக்கும். சில விஷ மிருகங்களுடைய எச்சில் அந்த தேன் அடைக்கு மேல் பரவி இருக்கும். இங்க கவனிங்க பாப்பா, இங்க கவனி. ஹல்லேலூயா. நான் நக்கியது தேனைத்தான், ஆனால் தேன் மேல் படரி இருந்த விஷத்தை சாப்பிட்டு விட்டேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நற்செய்தியில் பிறவியிலிருந்தே குருடன் ஒருவன்,
பிறப்பிலிருந்தே குருடன். அவனை இயேசு சுகப்படுத்துகிறார். இந்த செய்தியை ஒப்பிட்டு நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். பிறவிலேயே குருடன் ஒருவன் தேவாலயத்தினுடைய வாசலில் அமர்ந்திருந்தானாம். இடையில் குருடனானான் பரவாயில்லை, பிறவிலேயே குருடன். ஆகவே அவனை பிச்சை எடுக்க வைத்தார்கள். ஹைதராபாத்தில் குருடாயிருந்த ஒரு அம்மாவை கொண்டு வந்து ஹைவே ரோட்ல 4 ரோடு சந்திக்கிற இடத்துல உட்கார வச்சு ஒரு ஆள் போவான். மாலை 4 மணிக்கு வந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போவான். ஒரு நாள் கேட்டேன் அந்த அம்மாட்ட, நீங்கள் யாருமா, உங்களை யார் கொண்டு வந்து வைக்கிறா, அப்புறம் காசு எடுத்துக்கிறாங்க? அவர் சொன்ன, என்னுடைய மகனே. என்னை காலையில் அமர வைப்பான், மதிய உணவு கொடுத்து விட்டு போவான். சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டிற்கு போன உடனே நான் பிச்சை எடுத்த காசை எண்ணி பார்ப்பான். அது 150க்கு குறைவாக இருந்தால் இரவு உணவு கிடையாது. ஆகவே என் தொண்டை தண்ணி வற்றும்படி, அம்மா, ஐயா, தம்பி, பாப்பா, பசிக்குதே, நான் தொடர்ந்து கத்தினால்தான் இரவு உணவு எனக்கு வழங்கப்படும். அன்புக்குரியவர்களே, கண் பார்வை இழந்த ஒரு பிச்சைக்காரனும் தேவாலயத்திற்கு முன்பாக அப்படித்தான் அமர்ந்து கொண்டு இருந்தான். வருடக்கணக்கானது அவன் பிச்சை எடுத்து. ஒரு நாள் ஒரு பணக்காரர் தேவாலயத்திற்குள் வர விரும்பினவர் அந்த பிச்சைக்காரனுக்கு 5 ரூபாய் தட்டில் போட்டார். சப்தம் வித்தியாசமா இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு 5 ரூபாய் போட்டார். சத்தம் வித்தியாசமாக இருந்தது. அலுமினிய தட்டு, சில்வர் தட்டு, அதெல்லாம் அவருக்கு சப்தம் தெரியும். இது வித்தியாசமாக இருக்கிறது. தம்பி, அந்த தட்டை குடிப்பியான்னு கேட்டு கையில் இருந்த தண்ணியை வச்சு தொடச்சி கழுவி பார்த்தால் அது தங்கத்தினால் செய்யப்பட்ட தட்டு. தம்பி, இதுவரைக்கும் உன் கையில் இருந்தது என்ன தெரியுமா? தங்கத்தினால் செய்யப்பட்ட தட்டு. அவன் சொன்னா, தங்கம்னா என்ன? என்ன சொல்றீங்க? விலை உயர்ந்த பொருட்களில் ஒன்று தங்கம். உன் கையில் இருக்கிற இந்த தங்கத்தை மட்டும் நீ விற்றிருந்தால் இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர் ஒருவனாய் நீ இருந்திருப்பாயே. அவன் சொன்னான், எனக்குத்தான் கண்ணு தெரியாதே. கண் தெரிந்தவர்களாவது பார்த்து சொன்னார்களா என்றால் அவர்களாலும் சொல்ல முடியவில்லை. தட்டு அழுக்கடைந்திருந்தது. பைபிள் வைத்திருக்கிறவர்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இயேசுவே புகழ் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம், ஆனால் முன்பின் தெரியாத ஒரு அரசியல்வாதிக்காக வெயிலில் காலை முதல் மாலை வரைக்கும் நின்று உயிர் போனால் என்ன, குழந்தை செத்தா என்ன, எல்லாரும் எத்தனை பேர் இறந்தால் என்ன என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில், அன்புக்குரியவர்களே, உங்கள் கண்கள் கட்டப்பட்டிருப்பதை உணருங்கள். அந்த குருடனுக்கு தங்கத்தினுடைய மதிப்பு தெரியாது. அதே போல ஆவியில் குருடாய் இருக்கிற நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பது தெரியாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இந்த உலகத்தில் இருப்பவனை விட நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஜீசஸ் இஸ் கிரேட். உங்களை குணமாக்கும் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். சீடர்கள் படகில் போய்கொண்டு இருந்தார்கள். திடீரென்று புயல் வந்தது. அவர்கள் மீனவர்கள், பல புயல்களை பார்த்தவர்கள். ஆகவே பாய்மரத்தை இறக்கி கட்டி பருவானதை எல்லாம் தூக்கி போட்டு படகை சமநிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். முடியல. காற்று பலமாய் வீசுகிறது. தண்ணீர் உள்ள வருது. கவனிக்கிறீர்களா? 3 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. 3 சகோதரிகள். படகு மூழ்க போகும்பொழுது கடைசி நிமிஷத்தில் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, அடடடடடடடா, இயேசு நம் படகில் தானே இருக்கிறார். ஒரு இயேசுவே புகழ் சொல்லுமே. இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு நன்றி, மரியே வாழ்க, ஹல்லேலூயா. புயல் வந்துச்சு, காற்று வந்துச்சு, எல்லாம் சொந்த பலத்தில் நிற்க பார்க்கிறோம்.
பரீட்சையில் நான் படித்து பாஸ் ஆகிடுவேன், வேலை நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி வேலை வாங்கிடுவேன், எல்லாத்தையும் நான் சாதிச்சிடுவேன். தம்பி, கொஞ்சம் தேனு நக்கினேன், இறை ஊழியன் நான், தூய ஆவியின் வல்லமையில் நிறைந்து இருக்கிற எனக்கு அரை மணி நேரத்தில் உயிர் பயத்தை காட்டியது அந்த விஷம். வாழ்விப்பது அவரால், நாம் உயர்வதும் தாழ்வதும் அவர் கையில் இருக்கிறது. முயற்சி செஞ்சோம் முடியல. கடைசியில சீடர்களுக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ முட்டாள், இயேசு நம்ம படகுல தானே இருக்கிறார். இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். யாருடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கிறது போல இருக்கிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கிக் கொண்டு இருக்கிறது போல இருக்கிறதோ, கடவுள் மேல் இருக்கிற உங்களுடைய விசுவாசம் குறைந்து இருக்கிறதோ, உங்கள் படகு அல்லோலப்படும், வேதனைப்படுவீர்கள், துக்கப்படுவீர்கள், காப்பாற்ற யாரும் இல்லாதது போல புலம்புவீர்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எண்ணற்ற தீமைகள் உங்களை ஆட்கொள்ளும், கடன் பிரச்சனை உங்களை ஆட்கொள்ளும், தற்கொலை எண்ணத்திற்கு நீங்கள் போவீர்கள், குடும்பமே நீங்கள் உடைந்து போய் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை திறந்து பார்ப்பீர்கள் என்றார். உங்கள் படகிலேதான் இயேசு இருக்கிறார். அவரை எழுப்பினார்கள், அவர் எழுந்தார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 121 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றார். இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆகிய என் நேசர் உறங்குவது போல நடித்தார். அவர்கள் தன்னை வந்து எழுப்புவார்களா என்று காத்திருந்தார். எழும்பியவுடனே காற்றையும் கடலையும் ஒரே வினாடியில் அவர் அதட்டி அமைதிப்படுத்தினார். ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ, அப்பா அம்மா எல்லா கஷ்டத்தையும் உள்வாங்கி கொண்டதுனால தம்பிகளுக்கு தங்கச்சிங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம் தெரியாது, கடன்னா தெரியாது, டைம் சாப்பாடு, டைமுக்கு உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு. ஆனால் உன் தாய் தந்தை உண்மையில் வேதனைப்படுகிறார்கள். அந்த பாடலை வாசிப்போமே. தம்பி போயிட்டானா இந்த பாடலை போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரேவும் தீரு பாதம் நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பையன் சரியா படிக்காம இருந்தானா, அப்பா சொன்னாராம், நீ மட்டும் +2ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து காட்டு, உனக்கு பைக் வாங்கி தாரேன். அப்போ +2 பாஸ் ஆகிறதுக்காக இல்லை, பைக்குக்காக பையன் நல்லா படிச்சான். அப்பாவுக்கே சந்தோஷம். +2 எக்ஸாம் எழுதினான், ரிசல்ட்டும் வந்துச்சு, ஸ்கூல் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க. சாயந்தரம் துள்ளி குதிச்சு வந்த அப்பா வந்து பைக் வாங்கி தந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்த உடனே அப்பா புது பைபிள் கவர் போட்டு இதான்ப்பா என் கிஃப்ட்னு கொடுத்தார். தேங்க்யூ. இதை கொண்டு போய் போட்டான், எங்க செல்ஃபில் போட்டான். ஒரு 6 மாதத்திற்கு பிற்பாடு அவருடைய தகப்பனுக்கு இருதய வலி வந்து செத்து போனார். அப்பா அம்மா இருக்கும்போது நமக்கு
அதனுடைய அருமை தெரியாது. என் தாய் தகப்பன் 2 பேரையும் ஒரே வருஷத்தில் இழந்து போனவன் நான், ஏப்ரல் டிசம்பர் என்று. நமக்கு அந்த அருமை தெரியாது. 3 தோசை சாப்பிட வச்சு இன்னொன்று சாப்பிட்றான்றது அம்மா, இன்னொன்று ஊத்தவ, சட்னி வைக்கவ, நாளைக்கு புறட்டுறிய, 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ் இருக்கு போறிய, அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ விருந்து மருந்தும் 3 நாள், நீ 10 நாள் அம்மா கூட இருப்ப, புறப்புறன்னு சொல்லும்போது அவ அழுவா. பார்த்திருக்கியா? அவ அழுவா. நான் 2 பேரையும் இறந்து விட்ட பிற்பாடு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்பா செத்துட்ட பிற்பாடு அவர் கொடுத்த பைபிளை எடுத்து அன்பா முத்தமிட்டான். பைக் வாங்கின பில்லு பைபிள்ல இருந்துச்சு. அவன் பைபிளை தான் பார்த்தான், கவரை பார்த்தான், அதுக்குள்ள வைக்கப்பட்டிருந்த பில்லை பார்க்கல. அவன் தேம்பி 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 அழுதான். என் தகப்பன் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர், இந்த பைபிளுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாம போச்சே. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களோ கடவுளுடைய மகிமைக்காக உயர்த்தி காட்டுங்க. இந்த பைபிளை திறந்தினா உள்ள தந்தையாகிய இறைவன் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இதை வாசித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம். இன்னைக்கு வாலிபர் பையன்கிட்ட யாருகிட்டையும் இந்த பைபிள் இல்ல பார். செல்போன் எல்லார்கிட்டையும் இருக்கும். வாழ்க்கை அழிக்கிறவைகள் நம் கைகள் இருக்கின்றன. வாழ்வை நம் கடவுள் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் போனது நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஏசப்பா பிறவிலேயே குருடனாயிருந்தவனை குணமாக்குகிறார். மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா? நல்லா பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரும் யாருக்காவது கீழே இருக்கணும் தான் இந்த உலகம் நினைக்கும். பார்வை பெற்றது பெரிதல்ல. எவன்டா உனக்கு குணம் கொடுத்தது? யாரா உனக்கு குணம் கொடுத்தது? உனக்கு குணம் கொடுத்து ஓய்வு நாளில் எப்படி கொடுக்க முடியும்? ஓய்வு நாளில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது இல்லவா? அப்ப செஞ்ச ஆளு கடவுளுக்குரிய ஆள் இல்லை, அவன் யாரோ. நீ பிறவிலிருந்தே குருடனா இல்லை இடையில குருடனா? உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு, விசாரணை நடத்தினாங்க. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைதான், அவன் எப்படி பேசுறான்னு தெரியல. நீங்களே கேட்டுங்க, அவன் வயசு வந்த பையன். மறுபடியும் கேட்குறாங்க, மிரட்டுறாங்க. அவன் சொன்னான், ஒருவர் வந்தார், என் பார்வையை கொடுத்தார், நான் சுகமடைந்தேன். அவர் யார் என்று தெரியவில்லை. பார்வை வந்த பிற்பாடு மகிமை. பர்த்திலேமி என்ற குருடன் இருந்தான் பைபிளில். இயேசு அங்கே போய்கொண்டு இருந்த பொழுது இங்கே கத்தினான், தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டுமோ சாயந்தரம் ஜெபத்திற்கு வாருங்கள். குணப்படுத்துதல் ஆராதனை. உங்கள் வீட்டில் கதற முடியாது என்றால், உங்கள் வீட்டில் அழ முடியாது என்றால், இந்த இடம் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. வந்து கடவுளை நோக்கி கதறுவோம். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, எனக்கு அறிவை தாரும், ஞானத்தை தாரும், சுகத்தை தாரும், செல்வத்தை தாரும், குழந்தை பாக்கியத்தை தாரும், என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தாரும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும். இந்த சின்ன வயசுலேயே இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், குடிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், பொன்னாசை, பொருளாசை, பெண்ணாசைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், பொறாமையில் இருக்கிறேன், பிரிஞ்சு கிடக்கும், விவாகரத்து வாங்கி கொண்டு தனியாக இருக்கிறோம், குழந்தை இறந்து விட்டது, கணவன் இறந்து விட்டான், அனாதையாக நிற்கிறேன், என் வாழ்க்கைக்கு பதில் என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேளுங்கள். இந்த பைபிளிலிருந்து சாயந்தரம் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். அவன் கதறி அழுதான், தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும். நீங்கள் அப்படி கூவுவீர்களா? பாம்பு கடித்த குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது, என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர்னு சொல்லி
ஒரு தாய் மருத்துவமனை எல்லாரும் பார்க்கறாங்க கூட நினைக்க மாட்டா, கத்துவது போல நீங்கள் துதி ஆராதனை வேளையில் சத்தம் உயர்த்தி கடவுளை துதித்தால் அவருடைய மகிமை உங்களுக்குள் இறங்கி வரும். பர்த்திலேமி இயேசுவை கூப்பிட்டான், அவர் போய்கொண்டிருக்கிறார், உன் சத்தம் அவருக்கு கேட்காது, அமைதியாயிரு, சும்மா இரு, கத்தாத. அவன் கத்தினான். வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும், கத்தினான். ஆண்டவர் நின்றார், அவனை என் அருகில் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலுமே, ஹல்லேலூயா. அவன் கூப்பிடாம இருந்திருந்தா, மற்றவர்கள் கத்தாதேன்னு சொல்லும் போது அமைதியாய் இருந்திருந்தால், இயேசு போய்விட்டார் என்கிற வார்த்தையை நம்பி அவன் அமைதியாய் இருந்து விட்டால், இயேசு அங்கே நின்று இருக்க மாட்டார், கூப்பிட்டு இருக்க மாட்டார். தடைகளை தாண்டி, கிரிட்டிசிசம் விமர்சனங்களை தாண்டி நான் விடுதலை பெற வேண்டும் என்று அந்த குருடன் கத்தியது போல, கதறியது போல, இயேசுவை கூப்பிட்டது போல இன்றைக்கு நீங்கள் அவரை கூப்பிடுவீர்களா? இயேசு அவனை அருகில் அழைத்த பொழுது அவன் செய்த 2 காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவன் இருந்த இடத்திலிருந்து எந்திரிச்சான். இயேசு என்கிட்ட வரட்டும்னு சொல்லலை, எனக்கு தம் பார்வை இல்லையே அவரை என்கிட்ட வர சொல்லணும்னு சொல்லலை. God will not come to you sometime. கடவுள் உங்களிடத்தில் வரப்போவதில்லை, நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டும். இப்பொழுது நீங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கலாம், நாளைக்கு மகிழ்ச்சியா இல்லாமல் போகும். ஆகவே அந்த நாளுக்குரிய வல்லமை இப்பொழுது பெற்று சேகரித்துக் கொள்ளுங்கள். விசாகப்பட்டினத்தில் ஒரு மகனை அம்மா சவுத் ஆப்பிரிக்கா படிக்க அமிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லாரும் நீக்ரோஸ் குடிச்சிருவாங்களாம். பையனும் குடிச்சிட்டு வந்துடுவானோ, குடிகாரனா மாறி வந்துடுவான்னு பார்த்தா அவனோட 4 நண்பர்கள் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தாங்களாம். 4 பேரும் சொன்னாங்களாம், உங்க பையன் குடிக்காம இருந்தான், எங்களை வேற குடிக்காம ஆக்கிவிட்டான். அல்லேலூயா. நீங்கள் நெருப்பாய் இருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் நெருப்பாய் மாற்ற முடியும். உங்களில் நெருப்பு இல்லை என்றால் மற்றவைகள் உங்களை அணைத்துவிடும். அந்த நெருப்பு பரிசுத்த ஆவியானவர். இவன் எழுந்தான். இந்த தபசு காலத்தில் இந்த திருப்பலியும் இந்த பிரசங்கத்தை ஏன் ஆழமாக சொல்லுகிறேன்னா, நீங்க இருக்கிற பாவத்திலிருந்து எழ வேண்டும். இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு செஞ்ச குற்றங்களே செய்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு வெற்றி தாரும், ஆண்டவரே எனக்கு பார்வை தாரும், ஆண்டவரே எனக்கு வேலையை தாரும், ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று சொன்னால் ஆண்டவர் அதை செய்ய முடியாது. நீங்கள் கேட்கிறவைகள் உங்களுக்கு வேண்டுமானால் அத்தியாவசியமாய் இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்க முடியாது. கெட்ட எண்ணத்தோடு கேட்கிறவர்கள், கெட்டவர்களுடைய மன்றாட்டுகள் கேட்கப்படுவதில்லை. அவன் எழுந்தான். 2வது தான் போர்த்தி இந்த போர்வையை தூக்கிவிட்டு இயேசுவினிடத்தில் ஓடினான். எதில் நீங்கள் உங்களை மறைத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த மறைவான பாவத்தில் இருக்கிறீர்களோ, எதை பல வருடங்களாக ஒரு பழக்கமாய் வைத்திருக்கிறீர்களோ, அது பீடியோ, சுருட்டோ, சிகரெட்டோ, பான் பராக்கோ, குடியோ, விபச்சாரமோ, புரணி பேசுவதோ, பண ஆசையோ, பொருள் ஆசையோ, நில ஆசையோ, கேலி பேசுவதோ, சண்டை போடுவதோ, பிரிவினையோ, அழுக்காரோ, விக்கிரக ஆராதனையோ, அதை நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடத்தில் வர வேண்டும். அங்கு இயேசு அவனை பார்த்து கேட்டார், தம்பி உனக்கு என்ன வேண்டும்? இதை சொல்லி முடிக்கிறேன். குருடனை பார்த்து இயேசு கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? அவன் வேண்டி இருந்தால் ஒரு 10,000 கொடுங்க ஜாமியும் கேட்டிருக்கலாம். பெட்ஷீட்டை போட்டு வந்துட்ட ஒரு புது பெட்ஷீட் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அவன் சொன்னான், எனக்கு பார்வை வேண்டும். உனக்கு என்ன வேணும்ன்றத ஸ்பெசிஃபையா கேள், கரெக்டா கேள். ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை கொடுப்பீர் என்றால் 1 மாச சம்பளத்தை கோயிலுக்கு கொடுப்பேன். எனக்கு இந்த குழந்தையை கொடுப்பீர் என்றால் இந்த குழந்தையை தேவாலயம் பணிக்காக நான் ஒப்பு கொடுப்பேன். என் வீட்டை கட்டி முடிப்பீர் என்றால் இதை செய்வேன். எனக்கு இந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பீர் என்றால் இதை செய்வேன் என்று ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுங்கள், அவர் செய்வார். ஊனக்கண் போய்விட்டது, ஆவிக்கண் திறக்க வேண்டும். நீங்கள் இங்கிருந்து வேறு சபைகளுக்கு போகாதீர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய கடமை என்ன தெரியுமா? நம்மை ஆவியில் நிறைத்து கொண்டு பிரிந்து போனவர்கள் எல்லாம் இங்கு கொண்டு வரணும். வரங்கள் அற்ற சபைகள், இங்கே வரங்கள் குவிந்து கிடக்கின்றன. ஞான ஸ்நானம், உறுதி பூசுதல், பச்சாத்தாபம், நற்கருணை, பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரிய அபிஷேகம், திவ்ய நற்கருணை, திருமணம், குருத்துவம். குருத்துவம் வேற எங்கேயாவது இருக்கா? பாவ சங்கீதம் வேற எங்கேயாவது இருக்கா? உறுதி பூசுதல் எங்கேயாவது இருக்கா? ஆகவே இத்தனை வரங்கள் நிறைந்த சபைகளில் உங்களை பலப்படுத்தி கொண்டு இப்படி ஏற்படுத்தப்படுகிற ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு, பி ஆன் ஃபயர்,
நெருப்பாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பிரிந்தவர்கள் எல்லாம் தேடி வருவாருங்க. கத்தோலிக்க திருச்சபையில் இருந்துக்கிட்டு மாதா இல்லைன்ற குடும்பத்தில் அங்கே போய் உக்காரியே, வெக்கமா இல்லையா? நற்கருணையில இயேசு இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தினர் போய் உக்காரியே, உனக்கு வெக்கமா இல்லையா? பாப்பா, நீங்க 2 பேரும் எப்பவும் பேசிட்டே தான் இருக்கிறீங்க, யாருன்னு சொல்ல விரும்பல. குருத்துவம்லாம் ஒண்ணும் இல்லை, குருக்கள் கிட்டலாம் பாவ சங்கீதம் செய்யணும் தேவையில்லை, அவங்களே பாவிங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்துல போய் உக்காரிய ரோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. ரோஷம் இல்லையா? இங்க ஆவியானவர் இல்லையா? இங்கே இயேசு திவ்ய சர்ப்பிரசாதத்தில் வீற்றிருக்கவில்லையா? இங்கே அப்போஸ்தலர்கள் இல்லையா? இங்கே எவ்வளவு வரங்கள் இருக்கின்றன. ஒன்னே ஒன்று என்ன, இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. குருட்டு மக்கள் நாம். ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு விட்டது. பைபிளே தான் நீ திறக்கலையே, சொந்தமாக தான் நீ ஜெபிக்கலையே. அப்படியெல்லாம் நாம் செய்தால் நம் படகிலேயே இயேசு இருப்பதை நாம் கண்டுபிடிப்போம். இயேசு எனக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொண்ணு டியூஷனுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே மேகம், மழை, மின்னல் இடிக்குது. அவங்க அம்மா ஆட்டோ பிடிச்சிட்டு போறா. பொண்ணு என்ன பண்றாளோ, பயந்துட்டாலோ, அவன் மாத்திரம் பேகை மாட்டி டான்ஸ் ஆடிட்டு வரா. என்னடி உனக்கு பயம் இல்லையா? மா யாரோ போட்டோ எடுக்கிறாங்கம்மா. மின்னல். எம்மா யாரோ பேண்ட் அடிக்கிறாங்கம்மா. என்னது? இடி முழக்கம். பிரைஸ் தி லார்ட். யாரோ பன்னீர் தெளிக்கிறாங்கம்மா. மழை தூறல். அந்த அம்மா நினைச்சாங்க, நம்ம தான் இப்படி பயப்படுறோம், என் குழந்தை கடவுளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறவர், இம்மானுவேல். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. பாடல் பாடினாங்க, உங்களை கைவிடுவதும் இல்லை. பரீட்சை நேரத்தில் உங்களோடு இருப்பார். +2 எழுதுகிறவர்களே, பிரசவ நேரத்தில் உங்களோடு இருப்பார். உங்கள் வயல்வெளியில் இருக்கிறார். நீங்கள் பயணம் செய்கிற பேருந்தில் இருக்கிறார். தனிமையில் உங்களோடு இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. திருப்பாடல் 139 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் இல்லாத இடமே இல்லப்பா. சூரியன் கிட்ட போனா அங்க இருக்கிறீங்க, கடல் ஆழத்திற்கு போனாலும் அங்க இருக்கிறீங்க, எல்லா இடத்திலும் இருக்கிறீங்க. யூ ஆர் ஓம்னி பிரசன்ஸ். எல்லா இடத்திலும் இருக்கிறீர்கள். அந்த வல்ல தேவன் உங்களோடு இருப்பதை உணருங்கள். பிறவி குருடனை போல நாம் விசுவாசத்தில் குறைவாய் இருந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்டு கத்தோலிக்க திருச்சபை விட்டு வேறு எங்கும் போகாதீர்கள். இறுதி நாளில் எல்லோரு மேலும் தன் ஆவியை ஆண்டவர் பொழிவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தூய ஆவியின் வல்ல பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் கடவுள் நம் நடுவிலே இருக்கிறார். அந்த தெய்வத்தோடு சேர்ந்து நம் வேண்டுதலுக்காக தந்தையாகிய இறைவனிடத்தில் நம்மை சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எப்படி நீர் தேர்ந்தெடுப்பீர் திருப்பொழிவு செய்த தாவீதின் மீது ஆண்டவரின் ஆவி நிறைவாக இருந்ததோ, அதேபோல உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருப்பொழிவு செய்யப்பட்டுள்ள நாங்கள் திருத்தந்தை லியோ ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருள் சகோதரர்கள், துறவர சபையினர் மற்றும் பொதுநிலையினர் மீது ஆவியானவர் நிறைவாக பொழியப்படவும், அவர் தரும் ஒளியில் நாங்கள் அனைவரும் நேரிய பாதையில் நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, ஆண்டவராயினாய் இருக்கிற போது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை என பறைசாற்று திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் வாழ்வின் பாதையை தெரிவு செய்து வாழவும் போர்கள், சண்டைகள், வன்முறை, தீவிரவாரம் போன்ற சாவுக்கு இப்பனும் செல்லும் இருளின் செயல்களை உலகாலும் தலைவர்களும் எம் நாட்டின் ஆள்வோரும் கைவிட வேண்டும் என்று எதிர்வரும் தேர்தலின் முடிவில் சமய சார்பற்ற நல்லாட்சி அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, தூங்குகிறவனே விழித்தெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்கிற பவுலடியாரின் அறைகூவல் பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் என் மாணவ செல்வங்களையும் ஏனைய எம் பிள்ளைகள் அனைவரையும் சோம்பலிலிருந்து தட்டி எழுப்பி உத்வேகத்துடன் உழைக்கச் செய்து அவர்கள் சந்திக்கும் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், கிறிஸ்துவின் ஒளியில் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக அமைத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடி. அன்பின் இறைவா, நாங்கள் சந்திக்கும் துயரங்களும் நோய்களும் பாவத்தின் காரணமாக விளைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கடவுளின் செயல் இவை வழியாக வெளிப்படும் பொருட்டு கடவுளால் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்து மன உறுதியுடன் கூடிய மனம் திரும்புதல் மூலமாக இந்த தவ காலத்தில் நல்வாழ்வு நோக்கி பயணிக்கும் அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவாழ்வே என் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர். ஆண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். உலகத்தின் கடைக்கோடியில் தகுதியற்றவன், பிரயோஜனமற்றவன், எதற்கும் லாய்க்கற்றவள், உனக்கு என்ன வரும், உன்னால் என்ன பண்ண முடியும், உனக்கு தான் படிப்பில்லையே, அறிவில்லையே என்று உலகம் எதை கொண்டு உன்னை தீர்மானித்து ஒதுக்கி வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது, ஆடு மேய்க்கிற தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் செய்தார். உன்னை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார். நீ எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். ஆண்டவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். அவர் நம்மோடே இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் அமர்ந்து காணிக்கை பாடலில் நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன்.
பலன் அனைத்தும் மனம் உள் எழும் ஆசைகள் ஒவ்வொன்றும் ஒரு துளி நீராய் கலக்கின்றேன் அதன் பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேருன்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியோ நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிற அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இந்த நாளில் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களையும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஏற்று ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அருளுகின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையின்
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் மரியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உன் தாழ்நிலையை காண்கிறவர். உன் அறிவு கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து நீ யார் என்பதை வெளிப்படுத்துகிற தெய்வம். இந்த தெய்வத்தின் திருவுலத்திற்கு, திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் பொன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் வந்த நன்றி நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம்.
காப்பது நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் வந்த நன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவுன் உறவே நிரந்தரம். இந்த வார திருநாட்கள் திங்கட்கிழமை புனித ஹெர்பர்ட் விழா, செவ்வாய்க்கிழமை ஆயர் புனித பேட்ரிக் விழா, புதன்கிழமை எருசலேம் நகர் புனித சிரில் விழா, வியாழக்கிழமை விழா, வெள்ளிக்கிழமை புனித கத்பர்ட் விழா, சனிக்கிழமை புனித நிக்கோலாஸ் ஸ்டீஃப்ளோ விழா. இந்த வார திருப்பலி நாட்கள் திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கும், செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கும், புதன்கிழமை காலை 5:30 மணிக்கும், வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியம் ரூத் அன்பியமாகும். வருகின்ற புதன்கிழமை 18/3/2026 அன்று நம்முடைய ஆர்சி தொடக்கப் பள்ளியின் 111வது ஆண்டு விழா நடைபெறும். அன்று காலை 9 மணிக்கு பள்ளி வளாகத்தில் வைத்து விளையாட்டு விழா நடைபெறும். யோகா, கூட்டு உடற்பயிற்சி, இன்னுமாக மாணவ மாணவியுடைய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். பெற்றோர்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாலை 5:30 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்தில் வைத்து பள்ளி மாணவ மாணவிகள் வழங்குகின்ற அருமையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆகவே எல்லோரும் இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, சிலுவை பாதை, தொடர்ந்து நற்செய்தி கூட்டம் நடைபெறும். கடைசியில் அன்பின் விருந்து நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். சகாய மாதா கவி திருநாள் ஏப்ரல் 30, மே 1, 2 ஆகிய 3 நாட்கள் நடைபெறும். மறை மாவட்ட திருப்பயணம் புளியம்பட்டிக்கு செல்வதற்கு ஒரு வாகனத்தில் செல்ல ஒரு நபருக்கு 225 ரூபாய். செல்கின்றவர்கள் ஆலய உபதேசரிடம் விரைவாக பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு நினைவூட்டுகின்றோம். இந்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த யோனா அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரியப்படுத்திக் கொள்வோம். நேற்றைய நாளில் நற்செய்தி பெருவிழாவில் அனைவருக்கும் தேநீரும் பன்னும் வழங்கியவர்கள் திருவாளர் தர்மர் ஏபி கன்ஸ்ட்ரக்ஷன் குடும்பத்தினர். அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சகாய மாதா கவியில் நடைபெற்ற அன்பின் விருந்து வரவு செலவுகள். வரவு 24,900, செலவு 24,430, மீதி இருப்பு 470. ஏற்கனவே பங்குத்தந்தையிடம் உள்ள இருப்பு 16,003. ஆக பங்குத்தந்தையிடம் மொத்த இருப்பு 16,503 என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல மாலை சரியாக 5:15 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். எனவே இந்த நற்செய்தி தவக்கால நற்செய்தி பெருவிழாவிலே முழுமையாக கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது 2025ஆம் ஆண்டு அரசு நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் 31/1/2026 சனிக்கிழமை வெளியிடப்பட்டது. அதில் நமது பாளையங்கோட்டை மறை மாவட்ட பள்ளிகளில்
அரசு மானியத்துடன் பணிபுரியும் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அத்தேர்ச்சி பத்தினை நமது மறைமாவட்ட கல்வி பணியக அலுவலகத்தில் கீழ்கண்ட சான்றிதழோடு நேரில் வந்து சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 19 அதாவது வியாழக்கிழமை, சனிக்கிழமை 19, 21, 28, 31 தேதிகளில் நீங்கள் சமர்ப்பித்து பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது பங்கினுடைய குடும்ப புத்தகம் அசல் மற்றும் நகலை எடுத்து செல்லவும், அதே போல் தமிழக அரசு வழங்கிய தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழில் நகலிலே பங்கு தந்தையின் கையொப்பம் மற்றும் பணிபுரியும் பள்ளியினுடைய தாளாளருடைய கையொப்பம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இந்த மாலை பொழுதிலும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் அனைவரும் குடும்பமாக தவக்கால இந்த தியானத்தில் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகிற்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றில் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.